ரொம்ப எளிமையான முறையில் வெஜிடபிள் பிரியாணி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிராம்பு, சோம்பு, நட்சத்திரப்பூ, பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில். 2 எண்ணிக்கையில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே வந்து நம்ம பிரிஞ்சி இலை, புதினா இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரிசி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் மேலோட்டமாக ஊற்றி விட்டுடலாம். அப்படியே வந்து அரை எலுமிச்சம்பழத்தை மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இது வந்து சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கணுங்கிறதுக்காக வாசனைக்காக மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சுவையான பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.